தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து பிரிவினரும் சமூக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக ஊடகங்கள் பணியாற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் மிகவும் வலுவாக உள்ளது. டாமனில் 2,970 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட மக்கள் இயற்கையான பானங்களை அருந்த வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். யோகா என்பது மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய நன்கொடை. யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எத்தனால் எரிபொருளால் இயங்கும் வாகனம் புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினர் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, ஹர்தீப் சிங் புரி. மத்திய அரசின் வலுவான நிதி மேலாண்மை காரணமாக விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் பெரும் பயனடைந்துள்ளனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. திறமையான ஆட்சி நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக DK சிவகுமார் பதவியேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து பயணம் இலவசம் என DK சிவகுமார் அறிவிப்பு. நாடு முழுவதும் சுகாதார சேவையில் 1,82,000க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள். மத்திய அமைச்சர் JP நட்டா தகவல். மிசோரம் மாநிலத்தில் மத்திய இணையமைச்சர் L முருகன் சுற்றுப்பயணம். மண்டல விளையாட்டு பயிற்சி மையம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் உயிர்நீர் இயக்கம் 2.0 காணொலி மூலம் புரிந்துணர்வு. உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு வழங்கும் விவகாரம். தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம். தாவேகா ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடக்கம். சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. கல்வி என்பது தனிநபர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றி அதிகாரம் அளித்தலுக்கான வலுவான வழிமுறை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கல்வி உதவித்தொகை திட்ட பயனாளிகளிடையே பேசிய அவர், சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேற்றம் அடைந்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியின மக்கள் உயர்கல்வியும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவதற்கு பெரிதும் உதவி உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் திறமைக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை என்று கூறிய குடியரசுத் தலைவர் சரியான தளத்தை தேர்வு செய்து முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக ஊடகங்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தீபிகா நாளிதழின் அர்ப்பணிப்பு, துணிச்சல், நம்பகத்தன்மை மற்றும் மக்கள் சேவை ஆகியவற்றை பாராட்டினார். நாட்டின் மீதான நம்பிக்கை புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக ஊடகங்கள் பணியாற்ற வேண்டும் என்றார். இதுதான் இளைஞர்களிடையே தேச கட்டமைப்பிற்கான நம்பிக்கையை விதைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிசக்தி துறையில் தன்னிறைவை எட்டும் வகையில் வளமான பசுமை எதிர்காலத்தை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து பேசினார்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து சமன்பாடான பொருளாதார வளர்ச்சியை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 250 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்றும் குஜராத் மட்டும் 50 ஜிகாவாட் மின்சாரத்தை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய சக்தி மின்சாரம், பசுமை ஹைட்ரஜன், பசுமை அம்மோனியா ஆகியவற்றின் உற்பத்தியில் குஜராத் மாநிலம் மிகப்பெரிய பங்கை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் வலுவாக உள்ளதால் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு இடையே இந்தியா 7.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டாமனில் 2970 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக திகழ்கிறது என்றார். மிகப்பெரிய உட்கட்டமைப்பு மேம்பாடு, ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். டாமனில் நமோ விமான நிலையத்தில் புதிய முனையம் கட்டிடம், நமோ மருத்துவமனை ஆகியவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட மக்கள் அந்தந்த மாநிலங்களின் இயற்கையான பானங்களை அருந்துவதோடு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அண்மையில் நடைபெற்ற தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் சுமார் 800 வீரர்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த போட்டியில் பல்வேறு முந்தைய தேசிய சாதனைகள் முறியடிக்கப்பட்டதாகவும் கூறினார். குரிந்தர்வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகியோர் படைத்துள்ள சாதனைகளுக்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் 2 நாட்களில் தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இதனை குரிந்தர்வீர் சிங்கும் அனிமேஷ் குஜூரும் சாதித்து காட்டியிருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் தற்போது கடுமையான வெப்பம், அனல் காற்று நீடித்து வருவதாகவும் இந்த பருவநிலைகளில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதோடு வெயில் நேரத்தில் வெளியே செல்ல வேண்டியது இருந்தால் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நெதர்லாந்து நாட்டில் இருந்த தஞ்சை சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். உலகம் முழுவதும் வாழும் தமிழ் சமுதாயத்திடம் இந்த நிகழ்வு சிறப்பான உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா என்ற ஆசிரியர் மக்கள் சேவையில் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவரை பின்பற்றி அனைவரும் ஏதாவது ஒரு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசம் பஸ்தி மாவட்டத்தை சேர்ந்த ஆகாஷ் குப்தா என்பவர் சிறிய வயதில் விளையாடிய மனோரமா நதி மாசுபட்டிருப்பதை அறிந்து அந்த நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் இளைஞர்களோடு ஈடுபட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். நாளொன்றுக்கு 60 கிலோ வரையிலான குப்பைகளை அகற்றி மனோரமா நதி மீண்டும் தூய்மையாக காட்சியளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா என்பது மனித குலத்திற்கு இந்தியாவின் காலத்தை கடந்த நன்கொடை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசனா விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், மனம், உடல், உணர்வு ஆகியவற்றை இணைக்கும் பாலம் யோகா என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான நல்லிணக்கமான உலகிற்கு யோகா உத்வேகம் அளிப்பதாக அவர் கூறினார். உலக விளையாட்டு பாரம்பரியத்தில் மற்றொரு புதிய அத்தியாயம் இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த போட்டியில் பங்கேற்க வந்துள்ள விளையாட்டு வீரர்களை அன்புடன் வரவேற்பதாக தெரிவித்தார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நகரமான அகமதாபாத் இந்த போட்டிகளை நடத்துவது நாடு முழுவதும் பெருமையளிக்கும் தருணம் என்று குறிப்பிட்டார். வரும் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய நகரமான கொல்கத்தாவில் முக்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் வடகிழக்கு கவுன்சிலின் 73வது கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, மேகாலயா ஆளுநர் CH விஜய்சங்கர், முதலமைச்சர் கன்ராட் சர்மா, மத்திய இணையமைச்சர் சுகந்தோ மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர்,
திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் ஆகிய இதர வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டம் குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, வடகிழக்கு பிராந்தியத்தின் மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதோடு கலாச்சார மேம்பாட்டிற்கும் இந்த கூட்டம் உந்து சக்தியாக இருக்கும் என்றார். ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை புதிய கடலோர நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கு 8300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. கூட்டத்திற்கு பின் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார். அமைச்சரவை கூட்டத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரையிலான புதிய கடலோர நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதற்காக 8300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடி காரணமாக விமான எரிபொருளின் விலை தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக 77 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இழக்கும் அபாயம் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு மேற்கொண்ட வலுவான நிதி மேலாண்மை காரணமாக விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், நலிவடைந்த பிரிவினர் ஆகியோருக்கு ஆதரவளிக்க முடிந்தது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற சிட்டி இந்தியா மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், எரிசக்தி விநியோகத்தில் தடங்கல்கள் இருந்த போதிலும் சர்வதேச எரிசக்தி பிரச்சனையை இந்தியா வெற்றிகரமாக கையாண்டது என்றார். அரசின் செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள் காரணமாக உலகின் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த முதலீட்டு இடமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் கலவை மற்றும் 100% எத்தனால் எரிபொருளால் இயங்கும் வாகனத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, நாட்டின் எரிசக்தி மாற்ற பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த எரிபொருள் தொழில்நுட்பத்தை பரவலாக ஏற்றுக்கொள்வது எத்தனால் சார்ந்த போக்குவரத்து துறையில் பன்மடங்கு அதிகரிக்க செய்யும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, இது ஒரு முற்போக்கான குறிப்பிடத்தக்க சாதனை என்றார். தூய்மையான, நிலைத்த, தற்சார்பு போக்குவரத்திற்கு இது உதவும் என்று கூறிய அவர், கார்பன் உமிழ்வை கணிசமாக குறைப்பதோடு கச்சா எண்ணெய் சார்பையும் பெருமளவு குறைக்கும் என்று தெரிவித்தார். இந்த எரிபொருள் பயன்பாடு காரணமாக 1,44,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி கூறினார். திறமையான ஆட்சி நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். புதுதில்லியில் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த 12 ஆண்டுகால சீர்திருத்தங்களை கொண்டாடும் சீர்திருத்த விழாவில் உரையாற்றிய அவர், நலத்திட்டங்களை சிறந்த முறையில் மக்களிடம் கொண்டு செல்வதை உறுதி செய்யவும் தொழில்நுட்பம் உதவுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அமைச்சகங்கள் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள முடிகிறது என்றும் நாடு முழுவதும் பயனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த அது உதவி உள்ளது என்றும் கூறினார். 2047ஆம் ஆண்டிற்குள் வறுமையை அறவே ஒழித்து ஒவ்வொருவருக்கும் வீட்டு வசதி, குடிநீர் வசதி, மின்சாரம், உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். நாடு முழுவதும் சுகாதார சேவையில் 1,82,000க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டாவில் உள்ள எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் சுகாதார அணுகுமுறை குணப்படுத்தும் மாதிரியிலிருந்து தடுப்பு, மறுவாழ்வு, நோயை கட்டுப்படுத்துதல், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான கட்டமைப்பாக பரிணமித்துள்ளது என்றார். நாட்டில் 36 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனையும், 17 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனையும், 9 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா அசாதாரணமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய கூரை மின்சார திட்டத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இதை தெரிவித்துள்ள அவர்,
புதுதில்லியில் 1 கோடி வீட்டு கூரைகளில் சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கூட்டு கூரைகளில் சூரிய சக்தி தகடுகள் மூலம் மின்சார உற்பத்தியை தாங்களே செய்ய முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதால் இந்த திட்டத்திற்கு பெரும் வெற்றி கிடைத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷ் எனும் வாட்ஸ்அப் சப்போர்ட்டை தொடங்கி வைத்த அமைச்சர் சூரிய கூரை லட்சினையையும் வெளியிட்டார். கர்நாடக மாநிலத்தின் 25வது முதலமைச்சராக DK சிவகுமார் பதவியேற்றுக் கொண்டார். பெங்களூரு லோக்பவனில் புதன்கிழமை பதவியேற்பு விழா நடைபெற்றது. அப்போது ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், புதிய முதலமைச்சர் DK சிவகுமார், துணை முதலமைச்சர் G பரமேஸ்வர், UT காதர், KH முனியப்பா, KJ ஜார்ஜ் உள்ளிட்ட 12 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட DK சிவகுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்நாடக மக்களின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என்று தெரிவித்தார். இதனிடையே கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து பயணம் இலவசம் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தூர்தர்ஷன் செய்திகளுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், சர்வதேச அளவில் அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பின்பற்றும் நாடு என்ற நிலையிலிருந்து தற்போது தொழில்நுட்பத்தை உருவாக்கும் தலைமை நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் கூறினார். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ருத்ரா M2 எனப்படும் விண்ணில் இருந்து தரையை நோக்கி செலுத்தப்படும் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO, இந்திய விமானப்படை ஆகியவை இந்த சோதனைகளை நடத்தியுள்ளன. இந்த ஏவுகணைகள் முன்னரே வரையறுக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் பெறப்பட்ட தரவுகள் அனைத்து நோக்கங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதை உறுதி செய்துள்ளன. இந்த சாதனைக்காக DRDO, இந்திய விமானப்படை, பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். CBSE தேர்வு விடைத்தாள்களை ஆன்லைனில் திருத்துவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து விசாரிக்க ஒரு நபர் குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் ராதா சௌஹான் இந்த குழுவிற்கு தலைமை வகிப்பார். இக்குழு தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையிடம் சமர்ப்பிக்கும். இந்நிலையில் CBSE தலைவர் ராகுல் சிங், செயலாளர் ஹிமான்ஷு குப்தா ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நெறிமுறைப்படுத்தும் வரைவு விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்தார். இதனை அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் V மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த செவ்வாய்க்கிழமை பதவியேற்றனர். புதிதாக நியமிக்கப்பட்ட 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்றனர். அதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் வழக்கறிஞர்கள் மனுக்கள் மற்றும் வாதங்களை தயாரிக்கலாம். ஆனால் செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்டால் அதனை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் AI மூலம் சட்டம் தொடர்பான ஆராய்ச்சி, வரைவு செய்தல், மொழிபெயர்ப்பு, வழக்கு மேலாண்மை உள்ளிட்டவை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சட்டம் தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நீதிபதிகளுக்கு மட்டுமே இருப்பதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி தவறு நடக்கும் பட்சத்தில் அதற்கு வழக்கறிஞர்களே முழு பொறுப்பு என்றும், செயற்கை நுண்ணறிவை காரணம் காட்டி தப்பிக்க இயலாது, தவறு நடக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜூன் 20ஆம் தேதி வரை கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதுமில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் ரிசர்வ் வங்கியின் பண கொள்கை குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. ஏற்ற இறக்கம் இன்றி வட்டி விகிதம் 5.25% தொடர்கிறது என ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளர்களிடம் பேசினார். மிசோரம் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மண்டல விளையாட்டு பயிற்சி மையம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மிசோரம் மாநிலத்தின் கொலாசிப் மாவட்டத்தில் புதன்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள பல்வேறு அரசு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர் நேரில் ஆய்வு செய்தார். குறிப்பாக மண்டல விளையாட்டு பயிற்சி மையம், PM ஸ்ரீ அரசு மாதிரி பள்ளி, சிறுவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற இணையமைச்சர் எல் முருகன் அங்கு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் ஆகியோருடன் பேசிய அமைச்சர் தற்போது நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கேட் பேட்சோ அபியான் என்ற திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். செயற்கை உரம் இல்லாமல் வேளாண்மையை மேற்கொள்வதை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தனது சுற்றுப்பயணத்தின் போது சுற்றுச்சூழல் தொடர்பான நூல் ஒன்றையும் இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். ஜல்ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஜோசப் விஜய், மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் கையெழுத்தானது. புதுதில்லியில் இருந்து காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள உயர்நீர் இயக்கத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்கும் தொகுதியில் முதற்கட்டமாக 2177 கோடியே 27 லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும். முதற்கட்ட திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 46,71,000 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு 1 கோடியே 86 லட்சம் மக்கள் பயன்பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றும் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலையிட்டு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது திமுக அரசு சார்பில் வெற்றிகரமான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் மே மாதம் 25, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அரசு வழக்கறிஞரே இதனை சரண்டர் செய்வதாக ஒப்புக்கொண்ட காரணத்தால் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இடங்கள் சரண்டர் செய்யப்படுவதை தடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி மருத்துவர்கள் உயர் சிறப்பு மருத்துவ இடத்தில் சேருவதற்கு உரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் உதயநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் உரையாற்றுவார் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்று தெரிவித்த பேரவைத் தலைவர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் விவகாரம் தொடர்பாக பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திருவண்ணாமலை கிரிவல பாதை அருகே உள்ள ஏரிக்கரையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்து நகை பறித்ததோடு அரை நிர்வாணப்படுத்தி ஆபாச படம் எடுத்து மிரட்டியுள்ள கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேடைகளில் மகளிர் உரிமை குறித்தும் புதியதொரு மாற்றம் குறித்தும் வாய்ஜாலம் காட்டி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு முந்தைய திமுக அரசை போலவே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறி முழுமையாக முடங்கி கிடக்கிறது என்று அவர் விமர்சித்துள்ளார்.
மக்கள் நடமாட்டம் உள்ள கிரிவல பாதையிலேயே 10 பேர் கொண்ட கும்பல் இத்தகைய துணிகரமான குற்றத்தில் ஈடுபடுகிறது என்றால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியின் பதிலா, இதுதான் மாற்றமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி நடத்துவது எப்படி என முதலமைச்சர் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்றும் அவர் வினவியுள்ளார். தனது பொறுப்பை உணராமல் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான கே. அண்ணாமலை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அளித்த ராஜினாமா கடிதத்தை அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். இத்தகவலை கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாஜகவில் இருந்து விலகியது ஏன் என்ற விளக்கத்தை அண்ணாமலை காணொலி மூலம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்று தாம் விரும்பியதாகவும், மேலிட தலைவர்கள் அதனை ஏற்காததால் 18 மாதங்களாக கருத்து வேறுபாடு நீடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சொல்லிவிட்டு விலகுவதுதான் தமிழர் பண்பாடு என்ற அடிப்படையில் மேலிட தலைவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக அவர் கூறியுள்ளார். புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். நகரங்களின் பொருளாதார இயக்கத்தில் முக்கிய பங்காற்றும் தெருவோர வியாபாரிகளை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. லட்சக்கணக்கான வியாபாரிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தின் சாதனைகள் மற்றும் பயன்கள் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் முக்கிய திட்டமான பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்கு மலிவான அடமானமில்லாத கடன், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு வழங்கி 6 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தெருவோர வியாபாரிகளை முறையான வங்கிக் கடன் அமைப்புகள் கொண்டு வந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. திட்டத்தின் மூலம் இதுவரை நாடு முழுவதும் 1,12 லட்சத்திற்கும் அதிகமான அடமானம் இல்லாத கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு 17,800 கோடி ரூபாயை தாண்டி உள்ளது. மேலும் 75,50,000த்திற்கும் அதிகமான தெருவோர வியாபாரிகள் இந்த திட்டத்தின் பயனை பெற்றுள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் 2,59,000த்திற்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் 430 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் மட்டும் 9,300க்கும் அதிகமான கடன்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு சுமார் 15 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் 34,81,000 பெண் வியாபாரிகள் அதிகாரமளிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 55 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகளில் இணைக்கப்பட்டுள்ளனர். திட்டத்தின் மூலம் பல லட்சம் பேர் முதல் முறையாக வங்கி அமைப்புடன் இணைந்து முறையான பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாக மாறியுள்ளனர். தெருவோர வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களின் பொருளாதார சுய நிறைவை வலுப்படுத்தும் முக்கிய திட்டமாக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.